கருப்பு உளுந்து, உடைஞ்ச கருப்பு உளுந்து நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுட்டு வாட்டர் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஹிங் ஹஸ்பிட்டிடா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட். கருப்பு உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், ஜிஞ்சர் ஆயில், சிசேம் ஆயில் தட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்ச உளுந்தை வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு 10 to 15 minutes ஸ்டீம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க உளுந்து இருக்குங்களா, அது நல்லா ஆறி எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஜஸ்ட் ப்ளக்ஸில் வந்து ஒரு சுற்றிடுங்க. இல்லாட்டி கையிலே உதிர்த்துடுங்க. இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க உளுந்த. பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 to 3 teaspoons ஜிஞ்சர் ஆயில், கியூமின் கடுகு போட்டுக்கோங்க. மஸ்டர்ட், சீரகம், கியூமின் சீட்ஸ், கரி லீவ்ஸ், நம்ம உதிர்த்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் வந்து ஆப்ஷன் வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 cup தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உளுந்துல உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம உளுத்தம்பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களே, ஒரு 3 to 5 minutes நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில், உங்களுக்கு வேண்டாம்னா ரவுண்டில், உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தச்சு வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய் போட்டு தடவிக்கோங்க. நெய்யோ இல்லை நல்லெண்ணெயும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஒரு ரஃபாக ஒரு கப் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்க உளுந்து பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆவி குடிச்சிடலாம். இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு ப்ளூ ஃப்ளவர் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் மாவுலேயே செய்யலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது, கால்சியம் ஜாஸ்தி இருக்குது, அயன் சத்து. இப்போ நம்ம கருப்பு உளுந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது.